ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஹிடன் கியூப் தான். சரிங்களா? ஹிடன் கியூப் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். அதில் வந்து மினிமம் வச்சு தான் கொடுத்துருப்பேன். ஆனால் ஆடியோஸ் கைட்லைன்ஸ் படி மினிமம் தான் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் அவங்க வந்து மேக்ஸிமம் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சில பேர். அதனால வந்து மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறேன், மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அதுக்கான கம்ப்ளீட் வீடியோ தான் இது. சரிங்களா? இதுல வந்து மினிமம்க்கு வந்து நம்ம பாசிபிலிட்டிஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் மேக்ஸிமமுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கன்சிடர் பண்ணுவோம். அவ்வளோதான் ரெண்டுத்துக்கான வித்தியாசம். சரிங்களா? இல்ல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இது இந்த பிரிக்ஸு கீழ, அதாவது இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கியூபு கீழ எத்தன பாக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பாக்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும். அகைன் இது கீழ பார்த்தீங்கன்னா, 1 பாக்ஸு. அகைன் சென்டர் பாக்ஸுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, 1 பாக்ஸு. அதோட லெஃப்ட்லயும் 1 பாக்ஸ். டோட்டல் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 5 ஹிடன் கியூப்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா 4ம், அதுக்கு இருக்க மேல் ஃப்ளோர்ல வந்து ஒரே ஒரு இதுவும் இருக்கும். இனிமே மொத்தம் 5 இருக்கும். இது வந்து மினிமம். சரிங்களா? இந்த இதுல வந்து மினிமம் தான் வரும். மேக்ஸிமம் வந்து வராது. ஏன்னா எல்லா இதுலயும் மினிமம், மேக்ஸிமம் வருமானா வராது. ஸோ அதுக்கேத்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து வரும், மாறும். சரிங்களா? இந்த பிக்சர்ல இருக்க எல்லாமே மினிமம் தான். இப்போ இந்த இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை மறைஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா 4. கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து 4 மறைஞ்சிருக்கு. அதாவது இங்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ம், இந்த இதுல இருந்து பார்த்தா ஒரு 2ம். ஸோ இந்த இது ஃபுல்லாவே இருக்கு. இந்த பாக்ஸ்ல ஃபுல்லாவே இருக்கு தெரியுது. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 2. மொத்தம் 6 இது இந்த இதுல மறைஞ்சிருக்கு. 6 கியூப். அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு போட தெரியும்னு நினைக்கிறேன். இதுல 1, இதுல 1, இதுல 1, இதுல 1, மொத்தம் 4. ஸோ அதே மாதிரி இதுல இருந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு 2, இதுல 2, இதுலயும் ஒரு 2, இதுல ஒரு 1. ஸோ இதுல ஒரு டோட்டல் 7 கியூப்ஸ் வந்து மறைஞ்சிருக்கு. சரிங்களா? கீழே பேஸ்ல 4, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2னா இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது. அது பேக்ல இருக்க 2 பாக்ஸ் தெரியல. ஸோ அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கு கீழே இருக்க ஒரு பாக்ஸும் தெரியல. ஸோ டோட்டல் 7. இது எல்லாமே மினிமம் உங்களுக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பாக்ஸ் அதுக்கேத்த மாரி வரும். இதுல வந்து மினிமம் இருக்கு, மேக்ஸிமம் இருக்கு இந்த பாக்ஸ்ல. மினிமம் இந்த பாக்ஸ் நீங்க பாத்தீங்க, கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, இதுல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. மொத்தம் 3 தெரியலையா? கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 3 இது தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? 3 தான் தெரியல. மினிமம்ல பாத்தீங்கன்னா 3. சரிங்களா? அவ்வளவுதான். இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். மினிமம் 3. ஆனா மேக்ஸிமம் போகும்போது பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு? இது கீழ ஒரு பாக்ஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு பாக்ஸ் இருக்கலாம். அதாவது இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க. நான் ஷேட் பண்றேன் பாத்தீங்களா? இதுக்கு பேக் சைடுல ஒரு பாக்ஸ் இருக்கலாம். அதான் மேக்ஸிமம். சரிங்களா? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இருக்கிறதுக்கு. நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இப்போ இது செகண்ட் ஃப்ளோர் இல்லையா? இப்ப 2ன்னு போடுறேன் பாருங்க. 2 போட்டு ரவுண்ட் பண்றேன் இல்லையா? அது செகண்ட் ஃப்ளோர். இதுக்கு பின்னாடி பாக்ஸ் இருக்குமா கேட்டா இருக்காது. ஏன்னா இருந்திருந்தா இது பேக் சைடுல நம்மளுக்கு தெரியணும். சோ தெரியல. அப்படின்னும் அதுக்கு கீழ பாக்ஸ் இல்ல அதுக்கு பின்னாடி. ஆனா அந்த பின்னாடி அதுக்கு கீழ பாக்ஸ் இருக்குமா? அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இப்ப 2 கீழ வந்து ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த கியூப் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அந்த கியூபுக்கு பேக் சைடுல ஒரு பாக்ஸ் இருக்கலாம். ஏன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இது வந்து மேக்ஸிமம். அப்போ மொத்தம் இதுல எத்தனை இருக்கு? கீழயே ஒரு 3, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 1. சோ 4 இருக்கா இதுல? சோ இது வந்து மேக்ஸிமம். மேக்ஸிமம் கியூஸ் பாத்தீங்கன்னா 4. மினிமம் கியூஸ் பாத்தீங்கன்னா இதுல 3. சோ இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா மினிமம் தான் வரும். மினிமம்ல பாத்தீங்கன்னா இதுல 3, பேக் சைடு 4. சோ 4 மினிமம். சோ நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா, இந்த இத பாருங்க. இந்த இதுல 3 உங்களுக்கு வரிசையா தெரியுது. சோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 2 இல்ல. இதுல பாத்தீங்கன்னா 2 இல்ல. சோ இதுல பாத்தீங்கன்னாலும் 1 இல்ல. இதுல பேக் சைடுல மேக்ஸிமம்ல. சோ ஃபர்ஸ்ட் மினிமம் போயிடலாம். சோ இப்படி நான் கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியும்? ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும் 4 பாக்ஸ் வந்து தெரியல. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பாக்ஸ் தெரியலையா? அதாவது இந்த பாக்ஸ் கீழ இருக்க ஒரு பாக்ஸ் நமக்கு தெரியல. சோ மொத்த இதுல 5 மினிமம் இருக்கும். மேக்ஸிமம் வரும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இதுக்கு பேக் சைடுல 2 பாக்ஸுங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல. சோ அது இருக்கலாம். அந்த பாக்ஸ் இருக்கப்படலாம். அதனால அதுல 1. அதே சென்டர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? சென்டர் பாக்ஸ்க்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கலாம். சரிங்களா? அது பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம சைடுல இருந்து பார்க்கும்போது தெரியுதா? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இது. அந்த எக்ஸ் பக்கத்துல ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க.
அது ஒண்ணு. அது பக்கத்துல சின்னதா செகண்ட் பாக்ஸ் ஒண்ணு. தேர்ட் பாக்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அங்க இருக்க வாய்ப்பு இல்ல. ஸோ இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்ல 7 வருது. 7 வந்து மேக்ஸிமம். மேக்ஸிமம் பாக்ஸ்ல 7 இந்த கியூபுக்கு சரிங்களா? இப்ப அதே மாரி இந்த இதுல பாருங்க. 3 இருக்கு. ஸோ இது ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. இதுல 2 தெரியல. இதுலயும் 2 தெரியல. ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வரும்போது இந்த இதுல எதுவுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கு. ஒரு பாக்ஸ் இருந்திருந்தா இந்த மாரி ஒரு கோடு ஒண்ணு போயிருக்கும். ஸோ அதனால எதுவுமே இல்ல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, மினிமமா நம்மளுக்கு 4. சரிங்களா? ஸோ மினிமம் மட்டும் தான் வருது அப்டின்னா, மேக்ஸிமம் வரல அப்டின்னா, நமக்கு கேள்வியே மினிமம்ல தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எப்படி வரும்னா, இந்த மாரி முன்னாடி ஒரு ஃப்ளோர் வந்து மறைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த கொஸ்டின் மாரி ஒரு ஃப்ளோர் வந்து மறைச்சிருக்காங்க. பின்னாடி என்ன இருக்குதுன்றதே தெரியாத அளவுக்கு நடுவுல ஒரு பிளாக் வச்சு மறைச்சுட்டாங்கன்னும்போது, மேக்ஸிமம் கேட்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இதுல பாருங்களேன். இந்த இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல 3 தெரியுது. இதுல பேக்ல 2, இதுல ஒரு 2 தெரியல. அதே மாரி இந்த இதுல பொசிஷன்லயும் ஒரு 2 தெரியல. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, இதுல 6 தெரியல. 6மே என்னன்னா மினிமம். ஏன்னா மேக்ஸிமம் இருக்க சான்சஸ் இல்ல. ஏன்னா மேக்ஸிமம் வரணும்னா, நடுவுல ஏதாவது ஒரு பிளாக்க மறைச்சிருக்கணும் அவங்க. இப்ப இந்த இதுல பாருங்க. இந்த இதுல வந்து பாசிபிள் இருக்கு. நெறைய கொஸ்டின்ஸ் இந்த இதுல பாசிபிள் இருக்கு. இப்ப இந்த கொஸ்டின் பார்த்தீங்கனாலும், இதுல மினிமம் தான் சான்சஸ் இருக்கு. மினிமம்ல இதுல ஒரு 2, இதுல ஒரு 2, இதுல ஒரு 1. ஸோ 5 மினிமம். இந்த இதுக்கு 5 மினிமம் தான். ஸோ அதே மாரி இதுலயும் பார்த்தீங்கன்னா 2 தான். 2 வந்து மினிமம். ஸோ இந்த இதுல பாருங்களேன். பேஸ்ல 3, இது ஒரு 4, இது ஒரு 5. ஸோ டோட்டல் எவ்வளோ கீழ 9 இருக்கணும். 4 பேஸ்லயும் நமக்கு 4 தெரியலையா? ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, எதுவுமே நம்ம பின்னாடி மினிமம்ல இருக்கும்போது, எதுவுமே நம்மளுக்கு வந்து பின்னாடி தெரியல. ஏதாவது கியூப் இருந்தா மட்டும் தான் அத கன்சிடர் பண்ணணும். ஸோ கியூப் இல்லாதனால நம்ம வந்து கன்சிடர் பண்ணல. கன்சிடர் பண்ணலன்னும்போது இது மினிமம்க்கு 4. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த லைன் ஃபுல்லாவே நம்மளுக்கு ஃபுல்லா தெரியுது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு இல்ல. இதுக்கு பின்னாடி இருந்திருந்தா, இந்த ரேஞ்ச் வந்து போயிருக்கும். சரிங்களா? கியூப் வந்து போயிருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதே மாரி இந்த கோடு வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். இதுக்கு பின்னாடி இருந்திருந்தா, இப்படி ஒரு கோடு வந்து போயிருக்கும். சரிங்களா? ஸோ இதுலயும் மினிமம் மட்டும் தான் வருது. இந்த இது பாருங்களேன். இதுல பேஸ்ல 3 இருக்கு. ஸோ இதுல 2 தெரியல. இதுல 3மே தெரியுது. இந்த லைன்ல 3மே தெரியுது 2த்துலயுமே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பாக்ஸ் தெரியல. ஸோ டோட்டலா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, 3 மினிமம் வந்து தெரியல. இதுல மேக்ஸிமம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் இருக்குது. எதுக்குன்னா, இந்த 1ன்னு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 1ன்னு போட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளோர் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும் 1 இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து பேக் சைடுல 2ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு டோட்டலா 4 வந்து மேக்ஸிமம். ஸோ இந்த இத பாருங்க. அடுத்து இந்த கொஸ்டின் 3 தெரியுது. இந்த இதுல 2 தெரியல. ஸோ இதுலயும் 2 தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன்ல ஒரு கேப் இருக்கு. ஸோ 2 ஃப்ளோர் தெரியுது. ஸோ இதுல எல்லாமே தெரியுது. மினிமம்ல வந்து ஓகே. எல்லாமே ஓகே. 4 மினிமம். ஓகேங்களா? 4 மினிமம். இதே நீங்க மேக்ஸிமம் போம்போதும், இதுல ஒரு 2, இதுல ஒரு 2. ஸோ இது வந்து லாஸ்ட் பாக்ஸ். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்ல. மேபி இந்த பாக்ஸ்க்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கலாம். மேக்ஸிமம்ல இந்த பாக்ஸ்க்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கலாம். பாசிபிலிட்டீஸ். ஏன்னா வந்து நமக்கு ஷோ பண்ணவே இல்ல பாருங்க அவங்க. அதாவது இந்த லைன்ல இருந்து பார்க்கும்போது, இந்த சைடுல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பாக்ஸே ஃபுல்லா தெரியல. சரிங்களா? இந்த பாக்ஸே ஃபுல்லா தெரியலன்னமோ சைடுல நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? 1 போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த பாக்ஸுக்கு பேக் சைடுல இருக்காதா? நான் ஏரோ மார்க் போடுறேன் பாருங்க. அந்த பாக்ஸுக்கு பேக் சைடுல இருக்காதான்னா, இருந்திருந்தா இந்த பாக்ஸ் ஒரு ஃபினிஷ் லைன் தெரிஞ்சிருக்கும். மேல இருக்க பாக்ஸ் வந்து ஃபுல் ஆயிருக்கும். ஸோ ஃபுல் ஆகல. அதே மாரி இந்த பாக்ஸோட கீழ் பேஸும் நம்மளுக்கு தெரியல. அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா? அந்த பாக்ஸோட டவுன் பேஸும் தெரியல. அந்த டவுன் பேஸ் வரையும் தெரிஞ்சுச்சுன்னா, பின்னாடி எது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும். ஆனா அந்த பாக்ஸும் மறைஞ்சிருக்கு. டவுன் பேஸ் மறைஞ்சிருக்கனால பாசிபிலிட்டீஸ் இதுல 1 இருக்குது. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம்ல இதுல 5 இருக்கு.
நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின் இதுல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பேஸ்ல 3 இருக்கு. இதுல பேக்ல பாருங்க 3 தெரியல. இதுல 2 தெரியல. ஓகேங்களா? இது பின்னாடி பேஸ்ல 3 தெரியல. இதுல 2 தெரியல. சோ இதுல மொத்தம் எவ்வளோ? 5 மினிமம். ஆனா மேக்ஸிமம் வரும்போது என்ன வரும்? இந்த 3 பேஸ் தானே நமக்கு தெரியுது. அதாவது இந்த லைன்ல இருக்க பேஸ் தான் தெரியுது. இந்த 3க்கு பின்னாடி இருக்கு இல்லையா? அதுக்கு மேல ஒரு லெட்டர் இருக்கு பாருங்க. நான் 1ன்னு சொல்லி மார்க் பண்றேன், ரவுண்ட் பண்றேன் பாருங்க. அதுக்கு பின்னாடி 2 பாக்ஸ் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியல, இருக்குதா இல்லையான்னு தெரியல. சோ பாசிபிலிட்டிஸ் படி இருக்கலாம். 2 பாக்ஸுமே இருக்கலாம். ஏன்னா 3 லைன் இந்த லைன்ல ஒரு பாக்ஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா, அதுக்கு பின்னாடி 2 பாக்ஸ் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? சோ இந்த இடத்துல 2 இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுல 2 இருக்குன்னா அதுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கு இல்லையா? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. சோ இதுல பாசிபிலிட்டிஸ் இதுலயும் 2 இருக்கு. சரி, அதுக்கு மேல இருக்க கியூப் வாங்களேன். அதுக்கு மேல இருக்க கியூப்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இருந்திருந்தா அந்த கியூப் என்ன இருக்கும்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் போயிருக்கும். அதே மாதிரி இதுலயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போயிருக்கும். சோ மேல் ஃப்ளோர்ல எங்கேயுமே நம்மளுக்கு வந்து இல்ல. டாப் ஃப்ளோர்ல பேஸ்ல இடர்ல இருக்கு இல்லையா ஒரு ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, அதுல மட்டும்தான் 2 பாக்ஸ் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இதுல டோட்டல் எவ்வளவு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 9 மேக்ஸிமம். 9 மேக்ஸிமம் கியூப்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுலயும் மினிமம் தான் வரும். இதுலயும் மினிமம் தான் வரும். இதுலயும் ஒரு மினிமம் தான் வரும். சோ அதே மாதிரி இதை பாருங்க. இதுல மினிமம் வந்துரும். இதுலயும் மினிமம் 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 மினிமம். இந்த பேஸ் பாருங்க. இந்த பேஸ்ல என்ன தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு? ஃபுல் ஃப்ரண்ட்ல வந்து எப்பயுமே ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சுனாலே மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுல இருந்து மினிமம் பாத்தீங்கன்னா சைட்ல 3மே தெரியுது. ஓகே, நோ ப்ராப்ளம். இதுல ஒரு 2, இதுல ஒரு 2, டோட்டல் 4 மினிமம். சரிங்களா? மேக்ஸிமம்ல பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கலாமா? இதுல 2, இதுல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு. சோ டோட்டல் எவ்வளவு பாத்தீங்கன்னா 8 மேக்ஸிமம். சரிங்களா? சோ அதே மாதிரி இந்த கியூப் பாருங்க. இது இந்த கியூப் நான் 1ன்னு மார்க் பண்றேன் பாருங்க. இந்த கியூப் பாருங்க. சைடுல 3 தெரியுது. இது பேக்ல 2 தெரியல. இதுக்கு பேக்ல 2 தெரியல. சோ டோட்டலா 4ன்றது மினிமம். மேக்ஸிமம் வந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் சாரி 4ன்றதோட 5. ஏன்னா இதுல ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. மொத்தம் 5 மினிமம். சோ இதை நீங்க மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு பின்னாடி 2 இருக்கலாம். ஏன்னா லைன்ல 3 இருக்கணும். நம்மளுக்கு 1 தான் கண்ணுக்கு தெரியுது. ஃப்ரண்ட்ல ஃபேஸ் மட்டும். பேக் சைடுல ஒன்று ஆல்ரெடி மறைஞ்சிருக்கு. அது தெரியுது. ஏன்னா அப்பர் ஃப்ளோர் இருக்கும்போது டவுன் ஃப்ளோர் இருக்கும். ஸோ அதனால ஒன்று தெரியுது. அதுக்கு பின்னாடி இருக்க ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல 2. இதுல பாருங்க கடைசியில கடைசியில 1 பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். சரிங்களா? அதாவது மேல் ஃப்ளோரை தவிர கீழ் ஃப்ளோர் வந்து இருக்கு அப்படின்னா இப்போ இதெல்லாமே செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். சரிங்களா? செகண்ட் ஃப்ளோர் வரையும் இருக்கு. ஒரு பாக்ஸ்ல செகண்ட் ஃப்ளோர் வரையும் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஹிடன் கியூப் ஒரு லைனே மறைஞ்சிருக்கு நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாத்துலயுமே இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் மேக்ஸிமம். சரிங்களா? ஆனா இந்த லைன்ல மட்டும் பாருங்களேன். நான் ஷேட் பண்றேன் பாருங்க ஒரு கியூப். அந்த லைன் பின்னாடி மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஏன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இந்த இடத்துல தெரியுது. ஸ்பேஸ் தெரியுது. கிரவுண்ட் ஃப்ளோர் எட்ஜ்ல ஸ்பேஸ் தெரியுது. அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்ல. ஆனா மீதி இருக்க அது சைடுல இருக்க 2 1 மென்ஷன் பண்ணிருக்கிறதுக்குலாம் பேக் சைடுல என்ன இருக்குன்னு தெரியல. அதனால பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த லைன்ல பாருங்க 3 தெரியுது. ஸோ இதுல 2 இதுல 2 4 தான் மினிமம். மினிமம்ன்றது கிரவுண்டோட நிப்பாட்டிக்கணும். ஆனா மேக்ஸிமம் வரும்போது இதுக்கு பேஸுக்கு பின்னாடி இந்த பேஸுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்புகள் இருக்கு 2. சரிங்களா? ஏன்னா 2 இது ஃபுல்லா வரலாம். ஆனா இந்த பேஸுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு டாட்டர் லைன் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபுல்ஃபில் ஆகி இந்த இடத்துல ஃபேஸ் ஃபுல் ஆயிருக்கணும். சரிங்களா? கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இந்த பேஸை. இல்ல ஒரு பாக்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த பேஸை டச் பண்ணி இருக்கணும். கேப் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பேஸ் இருக்கு இல்லையா? நான் மார்க் பண்றேன் பாருங்க. பக்கத்துல இருக்க பேஸ். இந்த பேஸோட ஒரு கோடு வந்து டச் பண்ணிருக்கணும். இந்த பேஸை ஒரு கோடு வந்து இந்த மாதிரி டச் பண்ணிருக்கணும். ஸோ டச் பண்ணலன்னும் போது அந்த இடத்துல பாசிபிலிட்டிஸ் இல்லை.
ஆனா இதுக்கு பின்னாடி இந்த 2 நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க. இதுக்கு பின்னாடி 2 பாக்ஸ் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இந்த பாக்ஸ் அவன் டச் பண்ற மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால பாசிபிலிட்டிஸ். இதுல பாத்தீங்கன்னா 6 மேக்ஸிமம். அதே மாதிரி இந்த பாக்ஸை பாருங்களேன். இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல 3. ஸோ இதுல பேக்ல 2, இது பேக்ல 2. ஸோ இதுதான் மினிமம். 4ன்றது மினிமம். இதுல பாத்தீங்கன்னா 7 மேக்ஸிமம். ஸோ இது மினிமம் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. எப்பயும் போல மினிமம் கண்டுபிடிச்சிருவீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இந்த பாக்ஸ் இருக்கா? நான் டிக் பண்ற அந்த பாக்ஸ் பின்னாடி எம்டி ஸ்பேஸ் தெரியுது. ஸோ பாசிபிள் இல்லை. ஸோ இந்த பாக்ஸ் பாருங்க, நான் 1 ரவுண்ட் பண்றேன் இல்லையா? இந்த பாக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கலாம்? பேக்ல 2 ஸ்பேசஸ் இருக்கலாமா? ஸோ இதுல ஒரு 2 ஹிடன் கியூப் மறைஞ்சிருக்கலாம். ஸோ அது பக்கத்துல இருக்கிறதுலயும் 2 ஹிடன் கியூப் மறைஞ்சிருக்கலாம். ஸோ ஓகே, அதுக்கு மேல இருக்கிறதுல இருக்குமா? இருந்திருந்தா என்ன இருக்கும்? டாப்ல தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அதான் ஃபைனல் ஃப்ளோர். அதனால டாப்ல தெரிஞ்சிருக்கும். அதனால டாப்ல எதுவுமே தெரியல. ஸோ இதுல மொத்தம் 8 மேக்ஸிமம். சரிங்களா? இதெல்லாமே மினிமம் வர கியூப்ஸ் தான். இதுலயும் மினிமம் கியூப்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? எடுத்ததுனால மினிமம் கியூப்ஸ் தான் இருக்கு. ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்பிள் கியூப்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்கும். ஸோ இல்ல எக்ஸாம்ல மேபி அவங்க கொடுத்து கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது சொல்லியிருக்கேன். சரிங்களா? பாசிபிலிட்டிஸை நம்ம கவுண்ட் பண்ணணும். அதான் மேக்ஸிமம். பாசிபிலிட்டிஸை கவுண்ட் பண்ணாம இருந்தா அதான் மினிமம். ஓகேங்களா? And thank you for watching this video.